ஸ்ரீ ரமண அருளமுத விளக்கம். உங்கள் மையத்தை கண்டுபிடியுங்கள். பகவான் ரமணரின் பதில்கள் எப்போதுமே மிகவும் சுருக்கமானவை, சிறிய சூத்திரம் போன்றவை. ஆனால் அவை பல மணி நேரம் விவாதிக்கத்தக்க ஆழம் கொண்டவை. கொடைக்கானலில் சேக்ரட் ஹார்ட் கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக இருந்த புனிதர் டாக்டர் எமிலி காதியர் என்ற பாதிரியார் பகவான் ரமணரிடம் கேட்ட கேள்வியும் பகவானின் பதிலும் அந்த பதிலுக்கான விளக்கமும். பாதிரியார்: தங்கள் உபதேசத்தின் மையக் கருத்தை தங்களிடம் கேட்டறிய விரும்புகிறேன். பகவான்: மையம் அல்லது நடு, அதுவே உபதேசத்தின் மையம். பாதிரியார்: இப்படி சொன்னால் எப்படி? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. பகவான்: அதாவது உங்கள் மையம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த பதிலை குறித்து ஒரு மாணவி தன் குருவிடம் வினவி விளக்கம் பெறுகிறாள். குருவே, வணக்கம். இன்று ரமண மகரிஷியின் ஓர் உரையாடலை படித்தேன். அது எனக்கு ஒரு விடுகதை போல இருக்கிறது. கொடைக்கானலிலிருந்து ஒரு பாதிரியார் டாக்டர் எமில் கெய்த்தியர் வந்து உங்கள் உபதேசத்தின் மையக் கருத்து என்ன என்று கேட்கிறார். அதற்கு ரமணர் மையம் அல்லது நடு, அதுவே உபதேசத்தின் மையம் என்கிறார். பாதிரியார் அது புரியவில்லை என்றதும் ரமணர் உங்கள் மையம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிறார். குருவே, இது என்ன பதில்? மையம்தான் மையம் என்று சொல்வது கேள்விதான் பதில் என்று சொல்வது போல் இல்லையா? இதில் என்ன பெரிய தத்துவம் இருக்கிறது? வண்டார்குழலி, ரமணர் வார்த்தைகளால் விளையாடுபவர் அல்லர். அவர் உண்மையின் ஆணிவேரையே தொடுபவர். அந்த பாதிரியார் ஒரு தத்துவ பேராசிரியர். அவருக்கு நீண்ட விரிவுரைகள், தர்க்கங்கள், சித்தாந்தங்கள் கேட்டு பழக்கம். அவர் ரமணரிடமிருந்தும் ஒரு பெரிய தத்துவ விளக்கத்தை எதிர்பார்த்தார். ஆனால் ரமணரின் பதிலோ அந்த பேராசிரியரின் கவனத்தை வெளியிலிருந்து உள்ளே திருப்ப முயல்வதாக அமைந்தது. மையம் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? எனக்கு ஓர் உதாரணம் சொல்லுங்களேன். ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தையோ அல்லது ராட்டினத்தையோ நினைத்துக்கொள். ராட்டினம் வேகமாக சுழல்கிறது. அதன் விளிம்பில் அமர்ந்திருப்பவன் வேகமாக சுற்றி வருகிறான். அவனுக்கு தலை சுற்றுகிறது. உலகம் ஓடுவது போல் தெரிகிறது. ஆனால் அந்த ராட்டினத்தின் நடுவில் ஒரு மைய அச்சு இருக்கிறதல்லவா? அது சுற்றுகிறதா? இல்லை. ராட்டினம் சுற்றினாலும் அந்த மைய புள்ளி ஒரே இடத்தில்தான் நிலையாக இருக்கிறது. சரியாக சொன்னாய். சுழலும் ராட்டினம் இந்த உலகம், உன் மனம், உன் எண்ணங்கள், உன் கவலைகள். மைய புள்ளி உன் ஆன்மா. ரமணர் அந்த பாதிரியாரிடம் என்ன சொல்கிறார் என்றால், ஐயா, நீங்கள் தத்துவங்களை, அதாவது வெறும் வார்த்தைகளை விளிம்பில் நின்று தேடுகிறீர்கள். அங்கே சுழற்சிதான் இருக்கும், அமைதி இருக்காது. என் உபதேசத்தின் சாரம் என்னவென்றால், விளிம்பிலிருந்து மையத்திற்கு வாருங்கள். எது சுழலவில்லையோ, எது நிலையாக இருக்கிறதோ அந்த மையப்புள்ளியை பிடித்துக் கொள்ளுங்கள். அதுதான் என் போதனை. ஆஹா, ராட்டினம் உதாரணம் மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் எனக்கு ஒரு மையம் இருப்பதை நான் எப்படி உணர்வது? நீ எதை செய்தாலும் அதை செய்வது யார்? நான். நீ எதை நினைத்தாலும் அதை நினைப்பது யார்? நான் தான். உலகம் தெரிகிறது. யாருக்கு தெரிகிறது? எனக்கு. எனக்கு தெரிகிறது. பார்த்தாயா? எல்லா விஷயங்களும் நான் என்ற புள்ளியை மையமாக வைத்துத்தான் சுற்றுகின்றன. உலகம் ஒரு வட்டம், நான் அதன் மையம். மையப்புள்ளி இல்லாமல் வட்டம் வரைய முடியுமா? முடியாது. கவராயத்தின் ஊசியை மையத்தில் குத்தினால்தான் வட்டம் போட முடியும். அதுதான் ரமணர் சொல்லும் ரகசியம். உங்கள் மையம் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னாரே, அதன் பொருள் நான் யார் என்று விசாரி என்பதுதான். அந்த பாதிரியார் உலகத்தைப் பற்றி, கடவுளைப் பற்றி, தர்மத்தைப் பற்றி 1000 கேள்விகள் கேட்கலாம். அவை எல்லாமே வட்டம். ஆனால் ரமணர் வட்டத்தை சுற்றாதே, ஊசி குத்தியிருக்கும் இடத்தை பார், ஃபைண்ட் த சென்டர் என்கிறார். அந்த மையம்தான் இதயம், ஸ்பிரிச்சுவல் ஹார்ட். அதுதான் ஆன்மா.
குருவே, அப்படியானால் ரமணரின் போதனையில் வேறு எதுவும் இல்லையா? பக்தி, யோகம், தர்மம் எல்லாம் இல்லையா? எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அவை எல்லாம் அந்த மையத்தைச் சென்றடையும் வழிகள் மட்டுமே. இன்னொரு உதாரணம் கேள். ஒரு மாலையில் பல மணிகள் இருக்கின்றன. சிவப்பு மணி, பச்சை மணி, பொன்மணி. இவை ஒவ்வொன்றும் தனித்தனியாக தெரிகின்றன. ஆனால் இவை அனைத்தையும் தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பது எது? நடுவில் ஓடும் நூல், ஸ்ட்ரிங். அந்த நூல் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதுதான் அந்த மாலையின் மையம், கோர். நூல் அறுந்தால் மணிகள் சிதறிவிடும். அதுபோல நாம் பார்க்கும் உலகம், நம் உறவுகள், நம் பிரச்சனைகள் எல்லாம் அந்த மணிகள் போல. அவற்றை தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பது நான் இருக்கிறேன் என்ற உணர்வு. ரமணர் சொல்கிறார், மணிகளை எண்ணாதே, நூலை பிடி. நூலை பிடித்துவிட்டால் எல்லா மணிகளும் உன் கையில். மையத்தை பிடித்துவிட்டால் பிரபஞ்சமே உன் கையில். குருவே, பாதிரியாரும் புரியவில்லை என்றுதானே சொன்னார்? மையத்தை கண்டுபிடி என்று சொன்னால் அதை எங்கே தேடுவது? உடலுக்குள்ளா? நல்ல கேள்வி. ரமணர் மையம் என்று சொல்வது புவியியல் ரீதியான இடமல்ல. அது ஒரு உணர்வு நிலை. உன் மனம் இப்போது எங்கே இருக்கிறது? நாளைக்கு என்ன நடக்கும் என்று எதிர்காலத்திலும், நேற்று என்ன நடந்தது என்று கடந்த காலத்திலும் அலைகிறது. இது விளிம்பு, பெரிஃபரி. மையம் என்பது இங்கே, இப்போதே, ஹியர் அண்ட் நவ். எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அந்த எண்ணங்களுக்கு பின்னால் அமைதியாக ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறானே, த விட்னஸ், அவன்தான் மையம். நீ எப்போது வெளி உலகத்தை மறக்கிறாயோ, எண்ணங்களின் மூலத்தை கவனிக்கிறாயோ, நான் யார் என்று உள்முகமாக திரும்புகிறாயோ, அப்போது நீ விளிம்பிலிருந்து மையத்திற்கு வருகிறாய். புயலின் மையம் எப்போதுமே அமைதியாக இருக்கும். சுற்றிலும் காற்று பேயாக அடிக்கும். ஆனால் நடுப்புள்ளி நிசப்தமாக இருக்கும். வாழ்க்கை புயலில் சிக்கிக்கொள்ளாமல் உன் இதய மையத்தில் நீ அமர்ந்துவிட்டால் எந்த துன்பமும் உன்னை தாக்காது. இங்கே இதயம் என்பது இரத்தம் இறைக்கும் உறுப்பல்ல, நான் என்று எழும் உணர்வின் மூலஸ்தானம். குருவே, மையம்தான் உபதேசத்தின் சாரம் என்று ரமணர் சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை! உலகம் சுற்றிக் கொண்டே இருக்கும், ராட்டினம். மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் என் ஆன்மா, அதாவது மைய அச்சு, நிலையாக அமைதியாக இருக்கிறது. நான் அந்த மையத்தில் நிலை பெறுவதுதான் ஞானம். இதைத்தான் அவர் அந்த பேராசிரியருக்கு சொல்லியிருக்கிறார், இல்லையா? மிக சரி ஒண்டார் குழலி. அவர் ஒரு தத்துவ பேராசிரியர் என்பதால் ரமணர் அவருக்கு புரியும் மொழியிலேயே ஜாமெட்ரி, லாஜிக் என்று பதில் சொன்னார். மையத்தை விட்டுவிட்டு சுற்றளவை அளக்காதே. மையத்தை பிடி, எல்லாம் அடங்கும். நீயும் உன் வாழ்க்கையில் எப்போது குழப்பம் வந்தாலும் உன்னையே கேள், யார் குழம்புவது? நான். அந்த நான் யார்? என் மையம் எது? உடனே நீ அந்த அமைதி புள்ளியை தொடுவாய். மிக்க நன்றி குருவே. மையம் என்ற ஒற்றை வார்த்தையில் ரமணர் வைத்திருந்த பிரம்மாண்டமான திறவுகோலை இன்று எனக்கு கொடுத்தீர்கள். நான் என் மையத்தை நழுவ விடாமல் இருக்க பழகுகிறேன். எதையோ பற்றி ஐயங்கொண்டிராமல் உன்னில் நீயே மையம் கொண்டிரு. அமைதி ஒருபோதும் மகலாது. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. குரு மாணவி குரல்கள். செயற்கை நுண்ணறிவு. ரமணோபதேச ஆதாரம். ஸ்ரீ ரமணாசிரம வெளியீட்டு நூல்கள். ஆக்கம் கவிஞர் பத்மதேவன்.